மகாநதி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். மகாநதி சீரியலில் பிரிந்து போயிருக்கும் காவேரி விஜய் 500வது சக்சஸ் மீட்டில் இயக்குனர் சொன்ன ரகசியமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். மகாநதி சீரியலில் ராகினி அனுப்பிய வீடியோவை பார்த்த காவேரி அம்மா விஜய் கேரக்டரையே தவறாக புரிந்து கொண்டு காவேரியிடம், இனி நீ அந்த பையனை நினைக்க கூடாது, இதையும் மீறி அவருடன் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்னை உயிரோடுவே பார்க்க முடியாது என்றும் பிளாக்மெயில் பண்ணி காவேரியின் ஆசையில் மண்ணை அள்ளி போட்டு விட்டாராம். அதனைத் தொடர்ந்துதான் காவேரி அம்மாவிடம் எதுவுமே சொல்லாமல் எல்லாத்துக்குமே ஓகே என்று சொல்லிவிட்டாராம். பிறகு ராகினி செய்த காரியத்திற்கு காவேரி ராகினிக்கு போன் பண்ணி திட்டி, நான் நினைத்தால் உன்னை அந்த வீட்டிலிருந்தே விரட்ட முடியும், ஒப்பத்தின்படிதான் நாங்கள் கல்யாணம் பண்ணி இருந்தாலும் கணவன் மனையாக வாழ்வதற்கு எல்லா உரிமையும் என்னிடம் இருக்குது என்று கூறுகிறாராம். அப்படி மட்டும் வந்துவிட்டால் உன் கதி என்ன ஆகும் என்று யோசித்துப்பார் என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி விடுகிறாராம். காவேரி இவ்வளவு தெளிவாக சொல்வதை கேட்ட ராகினி பதில் பேச முடியாமல் வாயெடுத்து போய் விடுகிறாராம். அப்பொழுதுதான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத காவேரி அங்கே விஜயை சந்திக்கிறார். மனசு முழுவதும் காதலுடன் காவேரியை தேடி சிட்டுக்குருவி போல் விஜய் பறந்து வந்து விட்டாராம். வந்ததும், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உன்னையும் உங்க அம்மா மனசையும் மாற்றி கையோடு என்னுடன் கூட்டிட்டு போகத்தான் நான் இங்கு வந்தேன் என்றும் கூறுகிறார். பிறகு சாரதாவும் விஜயும் பார்த்த நிலையில் பயந்து போய்விட்டாராம். இங்கே காவேரி விஜயுடன் போய்விடுவாரோ என்ற பதட்டத்தில் காவேரியும் கோபமாக பேச ஆரம்பித்து விட்டாராம். உடனே காவேரி உன்னுடைய சம்மதமில்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து விடுகிறாராம். இதனைத் தொடர்ந்துதான் இவர்கள் சண்டை எப்பொழுது சரியாக ஒன்று சேர்வார்கள் என்று மக்கள் மத்தியில் ஆவலுடன் எதிர்பார்த்து அடுத்த கதைக்களமானது இந்த கதையில் உருவாகியுள்ளதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.